ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியை பார்க்கறதுக்காக நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, எதுக்காக ரேவதினு எப்படி அவசரப்பட்ட அப்படிங்கும்போது இப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள், உண்மையை எப்படியாவது வெளிக்கொண்டுட்டு வரணும், அதுக்கு நீங்கள் வெளியே இருந்தால் தான் முடியும் அப்படிங்கவும். ஆனாலும் கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ அவசரப்பட்டுட்டியோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆனால் இந்த தப்பை யார் பண்ணினாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த உண்மையை வெளியே கொண்டுட்டு வரணும்னா பிரஸ்காரங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும், அப்போ தான் வந்து வெளியே வர இந்த விஷயம்லாம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்கிற ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க, இந்த விஷயம் வந்து ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்குமே வந்து தெரிஞ்சது மட்டும் பத்தாது, வெளி உலகத்துக்கு தெரிய வரணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தியும் ரேவதி சொல்கிறதுக்கு, ஆமாம் ரேவதி, நீ சொல்கிறதுல கூட உண்மை இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து தன்னுடைய அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அம்மா, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, ஆனால் எனக்கு மட்டும் ஏமா இந்த மாதிரிக்கு சோதனைக்கு மேலே சோதனை வந்துட்டு இருக்குது, நீ எந்த காரணத்துக்காக உன்னுடைய உயிர் போச்சோ அதே மாதிரிக்கு தான் இன்னைக்கு எனக்கும் அதே நிலைமை வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தியோட குடும்பம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அந்த குடும்பத்தால தான் நீ உன் கதையை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு என்னன்னா அந்த கார்த்தியால எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்து நடந்திருக்குமா, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு தூரம் இருந்து எனக்கு அவமானமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கவும் அது சந்திரகலா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க, பரவாயில்லையே, எங்க அக்கா மனசுல இந்த அளவுக்கு வந்து கார்த்தி மேல வெறுப்பு இருக்குதா, இது இன்னும் கொஞ்சம் ஊதி ஊதி கொஞ்சம் பெருசாக்கிடலாமே அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து கார்த்தி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, கார்த்தி, இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி வெளியே வர போறோம், இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தான் தான் நல்லாவே நம்மளுக்கு தெரியும், ஆனா எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கும் போது அப்ப கார்த்தி சொல்றாங்க, ஆமா, இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் அந்த சந்திரகலா தான், இந்த புதையல் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அது எங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க எப்படியும் வந்து சிவனாண்டி கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச தீரணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் வருது, இங்கே பாரு, நீ புதையில தேடி தானே அலைஞ்சிட்டு இருக்கிற, அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இருக்கட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ யார் பேசுகிற, உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது, அப்படியா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, நீ வந்து கேட்குற அந்த புதையில நான் உங்ககிட்ட கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இப்போ மயில்வாகனத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே மயில்வாகனமும் சரி சகல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தி பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. உடனே வந்து கார்த்திக்கு அடுத்ததாக ஃபோன் வருது, இங்கே பாரு, நான் வந்து சொன்ன மாதிரிக்கு அந்த இடத்துல என்ன வர முடியல, நான் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த இடத்துக்கு நீ வா, வந்தேன்னா நீ கேட்குற அந்த புதையில நான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கேயும் பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்போ திரும்பவும் ஃபோன் வரவும் உடனே கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, உண்மையிலேயே வந்து புதையல் உங்ககிட்ட இருக்குன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, அப்படிங்க யார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அவசியம் என்ன பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சந்திரகலா சிவனாண்டி முத்துவேலுங்க மூணு சிரிச்சுக்கிட்டே வராங்க. என்ன அந்த ஆள் யாருன்னு சொல்லிக்கிட்டு தேடிட்டு இருக்கிறியா, நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டி வந்து சிரிச்சுக்கிட்டே வரவும், என்ன எங்களை கண்டு அதிர்ச்சியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டி கேட்கும்போது, அப்படிலாம் எனக்கு அதிர்ச்சி ஆகலையே அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, நீ கண்டிப்பாக அதிர்ச்சியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது வெளிக்காட்டாமல் இருப்பேன்னா அதுவும் எங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாரு, இதே மாதிரிக்கு எத்தனை தடவை எங்களை நீ ஏமாத்திருப்ப நம்ப வச்சு, இப்போ நாங்கள் வந்து ஒன்று நம்ப வச்சு நாங்கள் ஏமாத்துறோமா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா சந்திரகலா அப்படிங்கும்போது உடனே சந்திரகலாவும் சொல்கிறாங்க, ஆமாம், இவன் எத்தனை தடவை நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பான், அவமானப்படுத்தியிருப்பான், இப்போ நம்மளுடைய ஆட்டமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு, நீ தேடிட்டு இருக்கிற புதையில எங்கள் தான் இருக்குது அப்படின்னு சந்திரகலா சொல்லவும், இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி வந்து, நீ எப்படியும் வந்து இருக்கிற இடத்த நீ சொல்ல போறதும் கிடையாது, தர போறதும் கிடையாது, இதை வச்சு உன் பிரச்சனையை தான் நீ வந்து ஆரம்பிப்ப, அடுத்தது என்ன பிரச்சனை பண்ணலான்னு அதனால எனக்கு நல்லாவே தெரியும், நீ தரமாட்டேன்னு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே சந்திரகலாவும், பரவாயில்லையே, நான் தரமாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியுது, இதை வச்சு பாரு உன்னை நான் என்னெல்லாம் பண்றேன்னு, எங்க அக்காவோட கோவத்துக்கு நீ இதுக்கு மேலே நீ ஆளாக போற, அவளே உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியத்தில் நிலைமையை நான் கொண்டுட்டு வரேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு கார்த்திகிட்ட சந்திரகலா சவால் விட்டுட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போகவும், அப்போ கார்த்தி வந்து அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பிரச்சனை வந்து நம்ம வேற மாதிரிக்கு தான் நம்ம டீல் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க சந்திரகலாவை நீ தள்ளுறியான்னு சொல்லிட்டு காரில் ஏறி அவங்க பாட்டுக்கு போகவும், அடுத்ததாங்க பார்த்தோம்னா பிரஸ்காரங்க அவ்வளோருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் இப்போ சாமுண்டீஸ்வரி வராங்க. உடனே வந்து அவங்க பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கவும்,
அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு என் மேலே பழைய தூக்கி போடாதீங்க அப்படிங்கும்போது, என்ன மேடம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானே புதையில வச்சுருக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருந்து தானே மறைஞ்சு போயிருக்குது, அப்போது இதை நீங்கள் தானே எடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே கோபத்தோடு அவங்கள பேசி திட்டி விடுதாங்க. தயவு செய்து இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த நியூஸ் வந்து பேப்பரில் வரவும் உடனே சந்திரகலா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தோம்னா அந்த பேப்பர் எடுத்துகிட்டு நேராக அவங்க சந்திரகலா சாமுண்டீஸ்வரிகிட்ட கொண்டு காட்டுறாங்க. பாத்தியாக்கா நம்ம குடும்பம் இன்னைக்கு எவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்குதுன்னு பேப்பரில் வரைக்கும் இந்த நியூஸ் வந்துருச்சுது, இந்த புதையல் காணாமல் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு பேப்பரில் வந்திருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யார், அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சாமுண்டீஸ்வரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவங்க இந்த மாதிரிக்கு போட்டிருக்கிறாங்க, நீ இதனால வந்து நீ மாப்பிள்ளையை வந்து சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும், அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, இப்படி தாங்க இவங்கெல்லாம் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவனை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, உன்னை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வழக்கம் போல் சாமுண்டீஸ்வரி தூண்டி விட்டுட்டு இருக்கவும், அவனை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அந்த பொருளை எடுத்துட்டு நேராக கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ கார்த்தி வந்து அவங்க காரில் நின்றுட்டு இருக்கவும் உடனே வந்து அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும், உடனே கார்த்தி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த பொருளை வந்து அவங்க நெத்தியில் தூக்கி வைக்கிறாங்க. இங்கே பாரு உன்னை இதுக்கு மேலே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கும் போது உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து என்னை சந்தேகப்பட்டு பேசாதீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்காக தான் இன்றைக்கி ரேவதி உள்ளே போய் இருக்கிறா, ஆக மொத்தத்தில் உங்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்காகவும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வந்து வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காகவும் தான் நான் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கும் போது, நீ ஒன்று செய்யாமல் இருந்தாலே போகிறோம், என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறதுக்காக தானே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற, எங்கள் அம்மாவோட கதையை முடிச்சது உன் பாட்டியும் தாத்தாவும், இப்போ என்னென்னா என் கதையை முடிக்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா, இந்த ஊர் ஜனங்க அவ்வளோ முன்னாடியே என்னை தலைகுனியே வச்சுக்கிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி பார்த்தோம்னா, அத்தை நீங்கள் கொஞ்சம் இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அந்த காணாமல் போன புதையில நானே வந்து உங்கள் கண் முன்னாடி கொண்டு தார் அப்படிங்கும்போது, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாத்த எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறத அந்த உண்மையை நான் வெளியே கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளேயும் அந்த காணாமல் போன புதையில வெளியே கொண்டு வரணும், அதே மாதிரிக்கு என் பொண்ணும் வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி கோவத்தோடு அங்கே போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து வீட்டுக்கு வரும்போது உடனே சந்திரகலா நினச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ கார்த்தியோட கதையை முடிச்சாலும் முடிச்சிருப்பா, ஏன்னா எங்கள் அக்கா அந்த அளவுக்குல கோவத்தோட போனான்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்ததோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கார்த்திக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்துருந்தாங்க. வந்ததுமே ராஜராஜன் அவங்க ரோஹிணி எல்லாரும் ஓடோடி போகிறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சுதும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு சாமுண்டீஸ்வரி நம்ம மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவனுடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் போனேன், ஆனால் அவன் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சந்திரகலா வந்து ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை எத்தனை நாள் ஆனாலும் சரி தான் என்கிட்ட இருக்கிற புதையில நீ எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தி இன்னொரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டப்படி பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து குறி சொல்கிற மாதிரி இருக்கவும் அவங்க வந்து சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே உடனே வந்து அந்த அம்மா வந்து அவங்க சாமுண்டீஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் உள்ளவங்க தான், அவங்களால தான் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே வந்து காணாமல் போன புதையல் வேற எங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கார அம்மா சொல்லவும், இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இந்த அம்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்கும்போது, ஆமாம்மா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் தான் நடந்துகிட்டு இருக்குது, உண்மையான குற்றவாளி வந்து நீங்கள் நினைக்கவங்க பட்டவங்க கிடையாது, ஆனால் அவங்க கூடயே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்திரகலா பற்றியே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து கார்த்தியோட திட்டமாக தான் இருக்குது, ஏன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க இந்த உண்மையை வந்து எப்படியும் வெளி சொல்லணும் அப்படின்ட்டு, அது மட்டும் இல்லாமல் சந்திரகலா வந்து புதையில எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் கார்த்தி வந்து இது போட்டால் நல்ல ஒரு மாஸ்டர் பிளானாக தான் இருக்குது. இந்த பிளானை வந்து அவங்க சொல்லி அந்த அம்மாவை அங்கே குறி சொல்கிறதுக்காக அனுப்பிவிடவும், உடனே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து நம்ம வச்சிருக்கிற புதையல் வந்து அந்த இடத்துல தான் இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து தான் மறைச்சு வச்சிருக்கிற அந்த புதையலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து போட்ட பிளான் வந்து படி அவங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சந்திரகலா பார்த்தோம்னா முன்னாடிக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நம்ம வச்சிருக்கிற புதையல் வந்து அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கும்போது, என்னாச்சு சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரிக்கு ஒரு குறிக்கார அம்மா சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத பத்தாக்கி எனக்கு என்னமோ வந்து பயமா இருக்குது, அதனால நம்ம போய் ஒரு இடத்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் வந்து அந்த புதையில மறைச்சு வச்சிருக்கிறாங்களா அந்த இடத்துக்கு வராங்க. அதே மாதிரிக்கு கார்த்தி பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த புதையில இருக்கிற இடத்த அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.